ஹலோ ஆல், வெல்கம் டு ருசி அண்ட் குஷி. இன்றைக்கி நம்ம கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேனில் கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் கீ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அது கூட உங்களுக்கு வேணுங்கிற அளவு முந்திரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ், அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், இது ரெண்டத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கிச்சடிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கோங்க. அது கூட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இந்த அளவுக்கு வாடினதுக்கப்புறமா இதுக்கு நம்மளுக்கு கிச்சடிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ கிச்சடிக்கு தேவையான அளவு சால்ட் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை நம்ம மெதுவாக சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பக்குவமாக கிளறணும், இல்லைனா உருண்டை ஆகிடும். ஸோ பக்குவமாக கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ 2 to 3 மினிட்ஸில் கிச்சடி ரெடி ஆகிடும். ஃபைனலி இது கூட கொஞ்சம் கீ, கொரியாண்டர் போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.